கண்டிப்பா இந்த உலகத்துல நம்ம ஹாப்பியா வாழ்றதுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றது கண்டிப்பா மேபி நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலும் இன்னைக்கு நிறைய பேர் நிம்மதி அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் சார் எங்க போனாலும் எனக்கு நிம்மதி இல்லை, ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் எனக்கு கிடைக்கல அப்படின்றதுக்காக தான் நீங்க நிறைய பேர் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எங்க கூட நீங்க சேர்ந்து பயணம் பண்றப்ப என்னால ஒரு விஷயம் கேரண்டியா கொடுக்க முடியும். ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை, ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை, ஒரு பினான்சியல் ஃப்ரீடம், ஒரு வருமானம், ஒரு அளவற்ற ஒரு வருமானத்தை கண்டிப்பா இங்க பார்க்க முடியும். ஸோ அதனாலதான் நாங்க வச்சிருக்கக்கூடிய விஷயம் பீஸ்ஃபுல். கண்டிப்பா வாழ்க்கையில இன்னைக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்றவங்களா இருக்கட்டும், இல்ல ஒரு சாதாரண நபரா இருக்கட்டும், இல்ல மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரரா இருக்கட்டும், கண்டிப்பா அவங்க சொல்லக்கூடிய நிறைய விஷயம், சார் எவ்வளவுதான் பணம் சம்பாதிச்சாலும் சரி நிம்மதி இல்லை சார், ஆரோக்கியம் எவ்வளவுதான் இருந்தாலும் சரி நிம்மதி இல்லை, ஸோ வருமானமும் இல்லை நிம்மதியும் இல்லை, இப்படிதான் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். கண்டிப்பா எங்க கூட டிராவல் பண்றப்ப கண்டிப்பா நிம்மதியான ஒரு வாழ்க்கை உங்க லைஃப்ல எங்களால கொடுக்க முடியும். ஸோ அடுத்தது ஆரோக்கியம். ஆரோக்கியம் அப்படின்றது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் தேவையான ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு எவ்வளவுதான் பணம் காசு இருந்தாலும் இன்னைக்கு ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா நம்ம அதை வச்சு எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால ஆரோக்கியம் அப்படின்றதும் கண்டிப்பா இந்த உலகத்துல ஹாப்பியா வாழ்றதுக்கான ஒரு முக்கியமான காரணம். அடுத்ததுதான் வருமானம். நிம்மதியான ஒரு வாழ்க்கையும் இருக்கு, ஆரோக்கியமும் இருக்கு. ஆனா வருமானம் இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பா லைஃப்ல நாம வாழ்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம். ஸோ அதனாலதான் நாங்க இந்த ஹாப்பியான லைஃபுக்கு நாங்க வரவேற்கிறோம். ஸோ ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை, ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை, ஒரு வருமானம் கலந்து இத்தனை விஷயங்களும் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு இடத்துக்கு தான் நீங்க வந்திருக்கிறீங்க. ஸோ இப்ப நடக்கக்கூடிய ஒரு அதிகபட்சம் ஒரு 35 மினிட்ஸ் உங்க வாழ்க்கைய ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கான ஒரு பிளானா தான் இருக்கும் அப்படின்றத நான் கேரண்டியா இந்த இடத்துல நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். ஸோ எல்லாத்துக்கும் தெரியும், இன்னைக்கு காலையில இன்னைக்கு 4 o'clock எழுந்தவங்க இருக்காங்க, 5 o'clock எழுந்தவங்க இருக்காங்க, 5:30, 6 o'clock எழுந்த நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு காலைல 5 o'clockல இருந்து இன்னைக்கு நைட்டு 8, 9, 10 o'clock உழைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு கடவுள் கொடுக்கப்பட்டது பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்டது ஒரு 24 hours, 24 மணி நேரம். ஸோ அந்த 24 மணி நேரத்தை எந்த ஒரு நபர் சரியா பயன்படுத்திக்கிறாரோ அவரோட வாழ்க்கை தான் மிகப்பெரிய லெவல்ல மாறிட்டு இருக்கு. ஏன்னா டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. டைம் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன சார்? உங்களுடைய நேரத்தை ஒரு சரியான இடத்துல முதலீடு பண்றது. இன்னைக்கு அந்த நேரத்தை சரியான இடத்துல முதலீடு பண்ணாதனாலதான் இன்னைக்கு நிறைய பேர்த்தோட வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. அவங்களோட லைஃப் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான காரணம் சரியான நேரத்தை அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதனாலதான். இன்னைக்கு சோசியல் மீடியாவை டைம் வேஸ்ட் பண்றவங்க இருக்காங்க. ஸோ தன்னோட உழைப்பை எந்த இடத்துல உழைக்கணும்னு தெரியாம நிறைய பேர் ஓடிட்டு இருக்காங்க. சார் உழைச்சா முன்னேறலாம்னு எல்லாத்துக்கும் தெரியும், கண்டிப்பா எல்லாத்துக்கும் தெரியும் உழைச்சா முன்னேறலாம்னு. ஆனா எப்படி உழைச்சா, எதுக்காக உழைச்சா, யாரு கூட உழைச்சா வாழ்க்கை மாறுன்னு தெரியாம இன்னைக்கு அவங்க டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இங்க உங்களோட டைமை எங்க கூட கரெக்டா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றப்ப கண்டிப்பா உங்க லைஃப் மிகப்பெரிய லெவல்ல மாறும். ஸோ பினான்சியல் ரெவல்யூஷன் இன் இந்தியா நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். 2000 காலகட்டங்கள்ல இந்த வேர்ல்டுல ஒரு 100% மக்கள் இருக்காங்க அப்படின்னா அதுல ஒரு 10% மக்கள் ரொம்ப ஹை கிளாஸ்ல இருந்தாங்க. ஒரு 20% பேர் ரொம்ப கீழே இருந்த நபர்கள் இருந்தாங்க. ஒரு 70% பீப்புள் பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ்ல இருந்தாங்க. அப்லயும் இல்லாம டவுன்லயும் இல்லாம ஒரு 70% பீப்புள். ஸோ வரும் காலங்கள் 2035ல ஒரு பினான்சியல் ரெவல்யூஷனோட சர்வே என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு 60% பீப்புள் பாத்தீங்கன்னா ஆர்டினரி கிளாஸ்லயும் ஒரு 40% பாத்தீங்கன்னா அப் கிளாஸ்லயும் கண்டிப்பா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த மிடில் கேட்டகரி எங்க சார் போகும் அப்படின்னா எங்கேயும் போகாது. ஒண்ணு 60ல இருப்பாங்க, இல்லாட்டினா 40%ல இருப்பாங்க. பட் சோ நாம எந்த இடத்துல இருக்க போறோம்? இந்த 60% இருக்கக்கூடிய ஆர்டினரி கிளாஸ்ல இருக்க போறோமா, இல்ல இந்த 40% இருக்கக்கூடிய ஹை கிளாஸ்ல இருக்க போறோமா அப்படின்ற ஒரு விஷயம் தான். அப்ப அது யாரு டிசைட் பண்ணணும்? நாம தான் டிசைட் பண்ணணும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் கண்டிப்பா இன்னைக்கு இது எல்லாமே இந்தியாவோட பிக் ப்ராஜெக்ட்ஸ். இது எல்லாமே வந்தே பாரதா இருக்கட்டும், உடான் ப்ராஜெக்டா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிக் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இன்னைக்கு இந்தியாவில் ஆல்ரெடி லைவ்ல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள், இன்னும் அப்கமிங்ல நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. அப்ப இதுல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா 10 வருஷத்துக்கு
பின்னாடி அதாவது 2015, 2010, 2000 காலகட்டங்கள்லாம் நம்ம ஊர் எப்படி இருந்துச்சுன்னு தெரியும். நம்ம நாட்டோட வளர்ச்சி எப்படி இருந்துச்சுன்னு தெரியும். பட் அப்ப 2035ல நாம வளர்ந்தாலும் வளரல அப்படின்னாலும் இந்த நாடும் நம்ம ஊரும் வளரதான் போகுது. அப்ப அவங்களோட சேர்ந்து நாம வளர போறோமா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம் தான் கண்டிப்பா நீங்க எங்களோட சேர்ந்து பயணம் பண்றப்ப இதை தாண்டி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி எங்களால கொடுக்க முடியும். ஸோ ஒய் ஐ எம் ஹியர். ஸோ இன்னைக்கு 1920ல இருந்து 40 காலகட்டங்கள்ல நம்ம தாத்தா பாட்டி முப்பாட்டன் காலகட்டங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரூபாய் இருந்தா போதும். இன்னும் அதுக்கு முன்னாடி காலகட்டங்கள்லாம் போனீங்க அப்படின்னா பண்டை மாற்று முறைதான் இருக்கும். அதாவது நம்மள்ட்ட ஒரு பொருள் இருக்கும், அவங்கள்ட்ட ஒரு பொருளை கொடுத்து வாங்கி இப்படிதான் நம்ம வந்து வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் நாணயங்கள் மாதிரி கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் ₹1, ₹2 இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துச்சு. இப்ப எந்த அளவுக்கு உலகம் மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்றது தெரியும். அப்ப 1920ல இருந்து 40 காலகட்டங்கள்ல ₹1 இருந்தா நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணலாம். 1940ல இருந்து 60 காலகட்டங்கள்ல ₹10 இருந்தா நம்ம ஃபேமிலி ரன் பண்ணலாம். 60ல இருந்து 80 காலகட்டங்கள்ல ₹100 இருந்தா நம்ம ஃபேமிலிய நாம ரொம்ப ஹாப்பியா கொண்டு போகலாம். 1980ல இருந்து 2000 காலகட்டங்கள்ல மினிமம் ஒரு ₹10,000 நம்ம ஃபேமிலிய ரன் பண்றதுக்கு நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்றது இதெல்லாம் நாம சொல்லக்கூடிய விஷயம் இல்ல. இது எல்லாமே ஒரு சர்வே சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் தான். இப்ப 2020ல இருந்து 2040 காலகட்டங்கள்ல மினிமம் ₹1,00,000 இருந்தாதான் இப்ப ஆல்மோஸ்ட் இப்ப நம்ம 2025ல இருக்கோம். இப்பயே நம்ம ஃபேமிலியை ரன் பண்றதுக்கு இன்னைக்கு வாங்கிட்டு இருக்கக்கூடிய வருமானங்கள் நமக்கு போதுமான ஒரு விஷயமா இருக்கா அப்படின்னா கண்டிப்பா கொஸ்டின் மார்க் தான். ஆனா எதுவும் இல்லாமல் வாங்கக்கூடிய சம்பளம் 10ஆம் தேதியே முடிச்சு மீதி இருக்கு 20 நாளும் கடன் 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 அப்படின்ற ஒரு வாழ்க்கையை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு விலைவாசிகள் எல்லாமே ஏறிக்கிட்டே தான் இருக்கு. பெட்ரோல் விலை எல்லாமே ஏறிக்கிட்டே தான் இருக்கு. நகை விலை எல்லாமே ஏறிக்கிட்டே தான் இருக்கு. எஜுகேஷன் விலை எல்லாமே ஏறிக்கிட்டே தான் இருக்கு. பட் நம்மளோட சம்பளம் அப்படின்றது ஒரே ஸ்டேபிளா ஒரே ஈவனா தான் போயிட்டு இருக்கு. இப்ப இன்னைய காலகட்டத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மினிமம் ₹1,00,000 இருந்தாதான் நம்ம ஃபேமிலியை ரன் பண்ண முடியும். இப்ப 2040ல இருந்து 2060 காலகட்டங்கள்ல ஜஸ்ட் நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நீங்க யோசனை பண்ணி பாருங்க போதும், வேற எதுவுமே யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. கண்டிப்பா 2040 இருந்து 60 காலகட்டங்கள்ல இதை விட விலைவாசிகள் எல்லாமே ஏறிக்கிட்டே தான் போகும். இதை விட விலைவாசிகள் எல்லாமே ஏறிக்கிட்டே தான் போகும். கண்டிப்பா எதுவுமே குறையாது. இப்ப அன்னைக்கு நம்மளோட வருமானம் மினிமம் 5 lakhs அண்ட் எபோ இருந்தாதான் கண்டிப்பா நம்மளோட அத்தியாவசிய லைஃப வாழ முடியும். சார் ஏன் சார் நம்ம இப்படியே இருக்கோம், நம்ம உலகம் ஏன் இன்னும் மிகப்பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை கொடுக்கல அப்படின்றதுக்கான சின்ன ஒரு கால்குலேஷன் தான். சோ இந்த உலகத்துல ஒரு 4 கேட்டகரி பீப்புள் தான் இருக்காங்க. ஒண்ணு யார் அப்படின்னா எம்ப்ளாய், இன்னொருத்தங்க யார் அப்படின்னா செல்ஃப் எம்ப்ளாய். சோ இவங்க ஒரு 90% நபர்கள் இந்த உலகத்துல இருக்காங்க. அடுத்தது ஒரு 10% பாப்புலேஷன் பீப்புள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிசினஸ் ஓனர்ஸாவும் அண்ட் இன்வெஸ்டர்ஸாவும் இருக்காங்க. சோ இதுல யாரோட லைஃப் சார் மிகப்பெரிய லெவல்ல ரொம்ப சூப்பரா ஹாப்பியா நினைச்ச மாதிரி எல்லாம் வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பா என்னால சொல்ல முடியும் அந்த 10% பீப்புள் தான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ காரணம் என்ன? இப்ப எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு ரீசன் என்ன அப்படின்னா சார் அவங்கள்ட்ட எல்லாமே இருக்கு, பணம் இருக்கு. பணத்தை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா டைம் லிவரேஜ், டைம். ஆனா பட் அவங்க அந்த பிசினஸ்க்காக பெரிய லெவல்ல எஃபோர்ட் போடுவாங்களா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த பிசினஸ்க்காக பயங்கரமா எஃபோர்ட் போடுவாங்களா அப்படின்னா கிடையாது. அவங்களுக்கான ஒரு சிஸ்டத்தை அவங்க கிரியேட் பண்ணிருப்பாங்க. என்ன சார் சிஸ்டம்? சோ அவங்களுக்கு கீழே எந்த ஒரு தனி மனிதனுக்கு கீழே வேலை நேரங்கள் ஒர்க்கிங் ஹவர்ஸ் அதிகமா நடக்குதோ அவங்களோட வளர்ச்சி ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியா மாறுதுன்றாங்க. ஸோ ஒரு மனுஷனுக்கு கீழே ஒரு 1000 மணி நேரம், 2000 மணி நேரம், 3000 மணி நேரம், லட்சக்கணக்கான மணி நேரம் ஸோ இன்னைக்கு அவங்களுக்கு கீழே வேலை நடக்குது அப்படின்னாவே அவங்க மிகப்பெரிய லெவல்ல ஒரு பிசினஸ் மேனா மாறி ஸோ அவங்க தேவையான அத்தனை விஷயங்களும் இன்னும் எக்ஸாம்பிள் சொல்ல போனோம் அப்படின்னா இந்த 90% நபர்களும் அந்த பிசினஸ் மேன் கீழே அந்த 10% நபர்கள் கீழே உழைச்சிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் யாரோ ஒரு முதலாளியோட கனவை நினைவாக்குறதுக்காக தன்னோட கனவுகளை காலையில ஏஞ்சதுல இருந்து அவங்களுக்காக நம்ம டைம் நம்ம அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்களுக்காக இன்னைக்கு நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். ஒரு 1000 நபர்கள் ஒரு 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 கார்பரேட் கம்பெனில ஒர்க் பண்றாங்க அப்படின்னா ஒரு அதிகபட்சமா ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணக்கூடிய டைமிங் 8 hours. ஒரு 1000 into 8 கணக்கு பண்ணி பாருங்க. ஒரு 8000 மணி நேரம் ஒரு தனி மனிதனு கீழே வேலை நடக்கிறதுனாலதான் அவங்களோட வளர்ச்சி ஒரு மிகப்பெரிய லெவல்ல மாறிக்கிட்டு இருக்கு. அப்ப நம்மளோட லைஃப் நாம வந்து ஒரு 8000 மணி நேரம் உழைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஒரு 1000 நாட்கள் தேவைப்படுது. ஸோ அதனாலதான் நம்மளோட லைஃப் இப்படியே இருக்கு. ஒரு 30 வருஷம் யாருக்காக உழைச்சு 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 ஓட தேஞ்சி
நமக்காக உழைக்கணும்னு போறப்ப அன்னைக்கும் உடம்பு மனசு ஒத்துழைக்கும், மூளை ஏஞ்சி போய் வேலை செய்யுங்க. பட் ஆனா உடம்பு நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்காது. காரணம் என்னன்னா நம்மளோட ரத்தத்தை எல்லாமே இந்த கார்பரேட் கம்பெனி நம்மள உறிஞ்சிடும். நம்மளுடைய வயசு, நம்மளுடைய இளமை, நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய ரத்தம் அத்தனத்தையும் சுரண்டி 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 அவங்க எல்லாமே மிகப்பெரிய லெவல்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்மளோட ஃபேமிலி இன்னைக்கு வாங்கிட்டு இருக்கிற வருமானத்தை நீங்க கால்குலேஷன் பண்ணி பாருங்க. ஒரு 30 வருஷம் கழிச்சு நம்ம என்ன நிலைமையில நம்ம இருக்க போறோம். நீங்க யோசனை பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம போயிட்டு இருக்கிற வே கரெக்டான வேவா அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ ஐபிஓ இண்டிபெண்டன்ஸ் பிசினஸ் ஓனர் பவர் ஆஃப் டைரக்ட் செல்லிங் பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ட்ரம்ப், டொனால்டோ ட்ரம்ப் நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு நபர். இன்னைக்கு அமெரிக்காவோட அதிபர். அவருக்கு சொந்தமா டைரக்ட் செல்லிங் கம்பெனி இருக்கு. அவரு இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்ததுக்கான ஒரு முக்கியமான காரணம் எது அப்படின்னா கண்டிப்பா டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி தான். வாரன் பஃபட். ஸோ இவருக்கு சொந்தமா ஒரு 3 டைரக்ட் செல்லிங் கம்பெனி இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பினான்சியல் அட்வைசரை தாண்டி இன்னைக்கு ஒரு ஷேர் மார்க்கெட்ல ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு நபர். அது மட்டும் இல்ல, அவர் சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தைகள் என்ன அப்படின்னா, தூங்கும் போதும் ஒரு வருமானம் வரக்கூடிய துறையை நீ தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் வாழ்நாள் முழுக்க நீ உழைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றார். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு சிஸ்டத்தை நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்றது. பில்கேட்ஸ் ஒரு அற்புதமான நபர், மைக்ரோசாஃப்டோட ஓனர். ஸோ அவரு சொன்ன விஷயங்கள் ஒரு இன்டர்வியூல கொஸ்டின் கேட்கறாங்க, சார் இந்த மாதிரி உங்க பிசினஸ் ஏதோ ஒரு விஷயத்தினால ஜீரோ ஆகுது அப்படின்னா நீங்க எந்த இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப ஒரு செகண்ட் கூட அவர் யோசிக்காம சொன்ன அடுத்த இண்டஸ்ட்ரி தான் டைரக்ட் செல்லிங் அப்படின்ற இண்டஸ்ட்ரி. அப்ப இவங்க எல்லாம் யாரு? இவங்களுக்கு மேபி தெரியாதவங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. ஸோ இந்த உலகத்தோட லெஜெண்ட்ஸ் இவங்க எல்லாமே. முன்னுதாரணமா நம்ம வந்து பில்கேட்ஸ் மாதிரி வரணும், அவங்கள மாதிரி வரணும், இவங்கள மாதிரி வரணும் உதாரணம். அவங்களாம் போய் அவங்க எவ்வளவு பெரிய நபர்கள், அவங்களும் பக்கா லெஜெண்ட்ஸ். அவங்க டைரக்ட் செல்லிங்கை பத்தி எந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் இருந்துச்சு, அந்த இண்டஸ்ட்ரியோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு அந்த இண்டஸ்ட்ரியை பத்தி எவ்வளவு பெருமையா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நாம யோசனை பண்ணி பண்ணணும். சும்மா ஏதோ பேருக்காக, ஏதோ யாரோ சொல்றாங்கிறதுக்காக, ஏதோ ஒரு 1000 ரூபான்றதுக்காக 5000 ரூபான்றதுக்காக கட்டி ஏதோ ஒரு பொருளை வாங்கி அதை நாம சாப்பிடுறோமா இல்ல மூலையில வைக்கிறோமா இல்ல யாருக்கிட்டையாவது அதை கொடுக்குறோமோ கொடுக்கலையோ ஏதோ ஒரு வார்த்தைக்காக அந்த பிசினஸ் அப்படின்ற வார்த்தையெல்லாம் விட்டுட்டு ஸோ இவங்க சொன்ன அந்த விஷயங்களை உள்ளுக்குள்ள ஆழமா பதிய வச்சு இந்த இண்டஸ்ட்ரியை உணர்வுபூர்வமா நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்களை விட மிகப்பெரிய லெவல்ல ஒரு பிசினஸ் மேனா ஆண்டர்பிரனரா மாறுறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இந்த டைரக்ட் செல்லிங் மூலியமா இருக்கு. நாம முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ அந்த மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியை பெருசா நேசிச்சு பண்ண நபர் தான் அடுத்த நபர் டெக்ஸ்டர் ஹேக்கர். சார் யாரு? ஸோ இன்னைக்கு ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனி எடுத்து இன்னைக்கு ஒரு 3600 கோடி ரூபாய்க்கு மேல சம்பாரிச்ச ஒரு நபர். இன்னைக்கு அவர் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாலும் அவர் எடுத்த இண்டஸ்ட்ரி மூலியமா இன்னைக்கு அவங்க குடும்பத்துக்கு வருமானங்கள் போயிட்டு ஒரு பேசிவ் இன்கம், ஒரு சிஸ்டத்தை அவர் கிரியேட் பண்ணிட்டு போனதுனால ஒரு பேசிவ் இன்கம் ஜென்ரேட் ஆகி அவங்க ஃபேமிலிக்கு போயிட்டு இருக்கு. அவங்க ஃபேமிலில இன்னைக்கு அவங்க வந்து ஃபிளைட் டாக்ஸ் வச்சிருக்கிற அளவுக்கு கூட இந்த இண்டஸ்ட்ரி அவரை மாத்திருக்கு. ஸோ அப்படி ஒரு அற்புதமான ஒரு நபர். அது மட்டும் இல்ல, அவரோட ஐடி அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட நாமினிக்கு போகணும். அந்த நாமினி அவங்களுக்கான சொத்துக்கள் எல்லாமே பிரிக்கிறப்ப இந்த ஐடி யாருக்கு போய் சேரணும் அப்படின்றதுதான் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு கான்வர்சேஷனாவே இருந்துச்சு. இப்ப இந்த அளவுக்கு ஸோ டைரக்ட் செல்லிங் பத்தி சொல்லி அதுல சக்சஸ் ஆன நபர்களும் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஒரு சர்வே என்ன சொல்லுங்கன்னா, ஒரு 2027 2028 காலகட்டங்கள்ல கண்டிப்பா ஒரு 7000 கோடீஸ்வரர்கள் நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி டைரக்ட் செல்லிங் மூலியமா, நான் சொல்றது டைரக்ட் செல்லிங் மூலியமா வரப்போறாங்கன்றது ஒரு சர்வே இருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் வந்திருக்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு 2700 to 2800 நபர்கள் தான் இன்னைக்கு கோடீஸ்வரர்கள் ஆயிருக்காங்க. இப்ப மீதி இருக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பா இந்தியாவில இருந்தும் உலகத்துல இருந்தும் நிறைய கோடீஸ்வரர்கள் வர போறாங்க. அதுல நாமளும் ஒரு நபரா இன்னொரு 3-4 வருஷத்துல அந்த லிஸ்ட்ல நம்ம பேரும் இடம் பெறணும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனியை சூஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு லீடர் சொல்றதை கேட்டு நல்ல ஒரு பிளான் இருக்கக்கூடிய கம்பெனி எடுத்து நல்ல ஒரு ப்ராடக்ட் இருக்கக்கூடிய கம்பெனி எடுத்து அவங்களுடைய வேவ் லென்த்ல அவங்களுடைய என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நாமளும் டிராவல் பண்ணோம் அப்படின்னா அந்த கோடீஸ்வரர் லிஸ்ட்ல நாமளும் வரும் அப்படின்றது 100% உண்மையான ஒரு விஷயம். அடுத்தது இன்னைக்கு கவர்மெண்ட் இதுக்கான அப்ரூவல் எல்லாமே கொடுத்துருக்காங்களா அப்படின்னா
100% அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. இது நிறைய பேத்துக்கு புரியல. இது ஆள் பிடிக்கிற வேலை, அந்த வேலை, இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. இதுக்கு என்னென்ன பேர் வைக்க முடியுமோ அத்தனை பேரும் வச்சுக்கிட்டே இருக்காங்க. பட் நான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன், நான் ஆள் பிடிக்க வரல, ஆளுக்கு புரிய வச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நிறைய பேத்துக்கு இதை பத்தி தெரியல. இதை பத்தி நம்ம நிறைய பேத்துக்கு சொல்லல. கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு 10 நிமிஷம், 1/4 மணி நேரம் எதுவுமே கம்பெனி பத்தி எதுவும் சொல்ல வேண்டாம். கம்பெனி பத்தி எதுவுமே சொல்ல வேணாம். ப்ராடக்ட பத்தி எதுவுமே சொல்ல வேணாம். பிளான பத்தி எதுவுமே சொல்ல வேணாம். உனக்கு டைரக்ட் செல்லிங்னா என்னன்னு தெரியுமா? கூப்பிட்டு உட்கார வச்சு கேட்டா எனக்கு அப்பயே தெரியும். என்ன தெரியும்? 2 பேர்த்த சேர்த்துடணும். இதை தவிர கேட்டா வேற எதுவுமே நீங்க பேசக்கூடிய 100க்கு 90% நபர்களுக்கு கண்டிப்பா தெரியவே தெரியாது. அப்ப அவங்களுக்கு இந்த இடத்துல நம்ம புரிய வச்சுக்கிட்டு தான் இருக்கு. அந்த வேலையை தான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு டைரக்ட் செல்லிங்கை பத்தி அப்ரூவல் கொடுத்த நரேந்திர மோடிஜியா இருக்கட்டும், இன்னைக்கு ராம்விலாஸ் பாஸ்வானா இருக்கட்டும், இன்னைக்கு பினராயி விஜயன் சாரா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியான நபர்கள் எல்லாமே இருக்காங்க. ஸோ இங்க நம்மளுடைய இந்திய நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஸோ நான் ஆல்ரெடி ஃபியூச்சர்ல இருக்கு, அடுத்த ஸ்லைட்ல கூட இருக்கு. ஸோ இன்னைக்கு ஒரு யூனியன் மெம்பர்ஷிப்பை உருவாக்குறதும் நம்ம கம்பெனி. ஸோ அடுத்தது மானிட்டரி மெக்கானிசம் எம்எல்எம் இண்டஸ்ட்ரி 2018 ஆகஸ்ட் 8 திருவனந்தபுரத்துல அன்னைக்கு இருந்த சிஎம் பினராயி விஜயன் சாரை வச்சு ஒரு ப்ரோக்ராம் நடக்குது. அன்னைக்கு ஒரு 2000 பேத்துக்கு மேல கலந்துக்கிட்டாங்க. பட் அன்னைக்கு கலந்துகிட்ட அந்த இடத்துல நம்மளுடைய கம்பெனியோட எம்டியும் கலந்துக்கிறாரு. ஸோ கம்பெனி எந்தெந்த மாதிரி ரன் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு விஷயங்கள் எல்லாமே நிறைய ஷேர் பண்றாங்க. ஸோ அந்த விஷயத்த அப்படியே கையில எடுத்துக்கிட்டு 2025 பிப்ரவரி 19 திருவனந்தபுரத்துல சேம் இன்னைக்கும் அதே சிஎம் சார் தான் சீஃப் மினிஸ்டர் பினராயி விஜயன் சாரி லோக்கல் ஐபி ஐஏஎஸ் எம்பி எம்எல்ஏஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு வர வச்சு ஒரு அற்புதமான ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது மினிமம் ஒரு 5,000 பீப்புள்ஸ் தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது. ஆனா அவங்க கூடியிருந்த கூட்டம் கடல் அலையா அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 18,000க்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்துக்கிட்டாங்க. பார்க்கவே அவ்வளவு ஒரு ஹாப்பியா இருந்துச்சு. அந்த 18,000 நபர்கள்ல தமிழ்நாட்டுல இருந்து ஒரு 13-14 லீடர்ஸ் போனோம். அதுல நாங்களும் அங்க இருந்தோம். இந்த விஷயத்த நாங்களும் பார்த்தோம் அப்படின்றதுதான் ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம். அங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு அபிஷியலா வெப்சைட் லான்ச் பண்றாங்க. அந்த அபிஷியல் வெப்சைட்ல என்னென்ன கம்பெனி லீகலான கம்பெனி, எந்தெந்த கம்பெனி இன்னைக்கு வேலை இல்லாத இளைஞர்களாகட்டும் பயம் இல்லாம எடுத்து செய்யக்கூடிய எந்தெந்த கம்பெனி அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்றாங்க. அதுல நம்ம கம்பெனியும் கண்டிப்பா வரப்போகுது. ஏன்னா இன்னைக்கு நிறைய கம்பெனிஸ் பத்தி அவங்க சர்ச் பண்ணிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு வெப்சைட்டை எடுத்து அவங்க உள்ளுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்கு, எப்படி கொண்டு போறாங்க, கவர்மெண்ட் விஷயத்தை என்னென்ன ஃபாலோ பண்றாங்க, ப்ராடக்ட்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, எல்லாமே ஒன் பை ஒன்னா அதுக்குன்னு ஒரு செக்டார் ஒதுக்கி அந்த கவர்மெண்ட் அதுல இருக்கக்கூடிய நபர்கள் அதை பத்தி சர்ச் பண்ணிட்டே இருக்காங்க. டே பை டே அதுக்கான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. மினிமம் ஒரு 2 மந்த்துக்குள்ள அந்த வெப்சைட்ல எல்லா கம்பெனியோட லிஸ்ட்டுமே வரப்போகுது. ஃபர்ஸ்ட் லிஸ்டிங் அவுட் ஆகிறப்ப கண்டிப்பா அதுல எங்க கம்பெனியும் இருக்கும் அப்படின்றத நாங்க ஹாப்பியா அந்த இடத்துல சொல்றோம். ஒரே ஒரு விஷயம், என்னை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரிக்கு சுதந்திரம் கிடைச்ச நாள் எது அப்படின்னா 2025 பிப்ரவரி 19 எந்த இடத்துலன்னா கேரளாவில் திருவனந்தபுரத்துல. ஸோ கண்டிப்பா ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே இந்த விஷயங்கள் ஃபியூச்சர்ல வரப்போகுது. அதுல ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் கம்பெனி ஆக்சினோ இன்டர்நேஷனல். இந்த கம்பெனி எல்லா சட்டத்திட்டத்துக்கும் உட்பட்டு கவர்மெண்ட் சொன்ன அத்தனை விஷயங்களையும் ஃபாலோ பண்ணி இன்னைக்கு இந்த கம்பெனி ஒரு 6 வருஷம் முடிஞ்சு 7வது வருஷம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. ஸோ ஆகஸ்ட் 9 2018 பக்காவா கம்பெனி ரெஜிஸ்டர் பண்றாங்க பெங்களூர்ல. கொச்சின்லயும் இதோட ஆபீஸ் இருக்கு. ஒரு 6 வருஷம் முடிஞ்சு 7வது வருஷம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இன்னை வரைக்கும் ஜிஎஸ்டியா இருக்கட்டும், டிடிஎஸ்ஆ இருக்கட்டும், அத்தனையும் பெண்டிங் இல்லாம லைவா கொண்டுட்டு போயிட்டு இருக்கிற ஒரு கம்பெனி தான் ஆக்சினோ இன்டர்நேஷனல். ஸோ கம்பெனியோட விஷன் அண்ட் மிஷன் ஸோ கேரண்டியா சொல்ல முடியும் 2035 இந்தியாவில டைரக்ட் செல்லிங்ல நம்பர் 1 கம்பெனியா இருக்கும் அப்படின்றத நம்மளுடைய விஷன் அண்ட் மிஷன். ஸோ கம்பெனியோடைய எம்டி சார் தி கிரேட் காட் டாக்டர் அப்துல் அர்ஷத் சார் ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு பர்சன். நிறைய நபர்கள் இருந்தாலும் இவரை நான் மீட் பண்ணப்ப ஒரு ஹம்புலா ஒரு எம்டிக்கான ஒரு அத்தனை தகுதியான ஒரு நபர் யாருன்னா நம்மளுடைய அர்ஷத் சார் தான். ஸோ அடுத்தது மதுசூதன் சார், காதர் சார் அண்ட் சுதாகரன் சார், இவங்க எல்லாமே கம்பெனியோட ஒரு ஒன் ஆஃப் த பில்லர்ஸ். அடுத்தது கம்பெனிக்கான லீகல் டாக்குமெண்ட்ஸ். ஸோ த ரைட் சாய்ஸ் ஃபார் கம்ப்ளீட் ஹெல்த்தியான ஒரு ஃபேமிலி. ஸோ இன்னைக்கு நிறைய வியாதிகள் வரதுக்கான காரணம்
நாம எடுத்துக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள் தான். ஸோ அதுக்கு நம்ம ஒரு இணையான ஒரு உணவு, அதுவும் நியூட்ராசிட்டிக்கல் அப்படின்ற ஒரு உணவு. சார் என்ன நியூட்ராசிட்டிக்கல், வாட் இஸ் த நியூட்ராசிட்டிக்கல், கூகுள்ல டைப் பண்ணி பாருங்க டவுட்ஸ் இருந்துச்சுன்னா. 100% நேச்சுரல், 100% ஹெர்பல், 0% கெமிக்கல், 0% ஆர்டிபிஷியல் ஃபிளவர், எதுவுமே கலக்காம எந்த சைடு எஃபெக்ட்டுமே இல்லாமல் இந்த ப்ராடக்ட்ஸை நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா இன்னைக்கு நிறைய வியாதிகளை வரதை நம்ம தடுக்கலாம். வியாதி இருக்கிறவங்களும் எடுத்துக்கலாம், வருமுன் காப்போம் அப்படின்ற மாதிரி இதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு நான் காலையில தூங்கி எழுந்திரிச்ச உடனே நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்ட ப்ராடக்ட் ஹீமோ பிளஸ். இன்னைக்கு என் பெட்ரூம்ல இருக்கு. அதுதான். ஸோ அடுத்தது இன்னொரு இந்த ப்ரோக்ராம் முடிச்சதுக்கு அப்புறம், இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா சவுண்டர் ஃப்ளோர் கூடயே நம்ம லிவா பிளஸும் காலையிலேயே 3 ப்ராடக்டையும் உணவுக்கு முன்னாடி நான் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் யோசனை பண்ணி எதுவுமே கிடையாது, உடம்புல எந்த வியாதியும் கிடையாது, வருமுன் காப்போம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ அந்த ப்ராடக்டை நமக்கு தயாரிக்கக்கூடிய நபர் கம்பெனியுடைய ஓன் சயின்டிஸ்ட் டாக்டர் சஜீவ் குமார். அவருக்கு நான் இந்த இடத்துல நன்றி கடன் நாங்க எல்லாம் நிறைய பேர் பட்டிருக்கோம். இன்னைக்கு வியாதிகளை தேடி வியாதிகளை குணமாக்குறதுக்காக நிறைய ஹாஸ்பிட்டல தேடி போறப்ப இன்னைக்கு வீடு வீடா ஏறி இந்த ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டா வியாதி வராது அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நபர் தான் டாக்டர் சஜீவ் குமார் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். ஸோ அடுத்தது டாக்டர் ஏவி சுரேஷ் சார். இன்னைக்கு ஆக்சி வெல்னஸ் டிபார்ட்மெண்ட்ல அட்வைசரி போர்டு சேர்மனா இருக்காரு. இதுக்கு முன்னாடி டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஆஃபீஸரா இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகி இன்னைக்கு நம்ம கம்பெனில இருக்காரு. ஸோ கம்பெனில ஒரு ப்ராடக்ட் வருது அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது டிசீஸ் இருக்கு, ஏதாவது வியாதி இருக்குன்னா அதை நீங்க போய் ஃபர்ஸ்ட் லேப் டெஸ்ட் எடுத்து நம்மளுடைய ஃபார்ம்ல இந்த ப்ராடக்ட் வரப்பே ஃபார்ம் இருக்கும், அந்த ஃபார்ம்ல நீங்க நோட் பண்ணலாம். எனக்கு சுகர் இத்தனை பர்சன்டேஜ் இருந்துச்சு, யூரின்ல கல்லு இவ்வளவு இருந்துச்சு அப்படின்லாம். நம்ம ப்ராடக்ட் எடுத்ததுக்கு அப்புறமும் அதனுடைய ரிசல்ட்டையும் எடுத்து கம்பெனிக்கு ஃபீட்பேக் முதல் கொண்டு நீங்க அனுப்பலாம் அப்படின்றதுக்கான ஃபார்மும் சேர்த்தே கொடுக்குறாங்க. ஸோ அடுத்தது எஃப்எஸ்ஐ இதுல கம்பெனியோட லைசன்ஸ் நம்பர் அடிச்சீங்கன்னா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு ஓப்பனா எஃப்எஸ்ஐ இதுல லிஸ்டிங் வெளியிடுற கம்பெனி நம்ம ஆக்சினோ இன்டர்நேஷனல். அத்தனை ப்ராடக்ட்டுமே இன்னைக்கு அவங்க கொடுக்குறாங்க. 17 நியூட்ராசிட்டிக்கல் ப்ராடக்ட் இருக்கக்கூடிய இந்தியால ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா அது ஆக்சினோ இன்டர்நேஷனல். இன்னைக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்கு, 7 ப்ராடக்ட் 8 ப்ராடக்ட் இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. நம்ம ஆனா 17 நியூட்ராசிட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கம்பெனி நம்ம ஆக்சினோ இன்டர்நேஷனல். லிஸ்டிங் இன் சென்ட்ரல் கவர்மெண்ட் வெப்சைட்ல நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்ன மாதிரியே இருக்கு. ஸோ இது கம்பெனிக்கான ப்ராடக்ட், கம்பெனிக்கான லீகல் சர்டிபிகேட்ஸ் அண்ட் வித் ஹலால் சர்டிபிகேட் முதல் கொண்டு இருக்கு. ஸோ இவ்வளவு நேரம் ஒரு டைரக்ட் செல்லிங்னா என்ன, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நிறைய பேர் சக்சஸ்ஃபுல்லான பீப்புள் என்ன சொல்லியிருக்காங்க, அதுல சாதிச்சவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நெட்வொர்க் மார்க்கெட்டோட ப்ரொஃபைல் பார்த்தோம், கம்பெனியோட ப்ரொஃபைல் பார்த்தோம், ப்ராடக்ட்னால ப்ரொஃபைல் பார்த்தோம், எம்டியோட ப்ரொஃபைல் எல்லாமே பார்த்தாச்சு. இப்ப நம்ம பார்க்க போறது கம்பெனிக்கான பிளான், மார்க்கெட்டிங்கான பிளான். அந்த பிளானை எடுத்துதான் இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா நிறைய நபர்கள் சக்சஸ் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தை தான் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்றேன். இதை தமிழ்நாட்டுல எடுத்தும் நிறைய லீடர்ஸ் ரொம்ப சூப்பரா பக்காவா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நீங்க ஒரு நபர் கம்பெனிக்குள்ள வரணும் அப்படின்னா ஒரு ஆர்பி அப்படின்றது 100 rupees. அப்ப இங்க நீங்க ஒரு 10 ஆர்பி பிளஸ் ஸ்டார்ட் பண்ணி நீங்க வரலாம். அதாவது 1000+ ஸ்டார்ட் பண்ணி இந்த பிசினஸ்குள்ள வரலாம். அடுத்தது பிரீமியம் கிளப், நீங்க ஒரு 100 ஆர்பி 10,000 rupees ஸ்டார்ட் பண்ணலாம். மில்லியன் கிளப் அப்படின்றது 1 lakh rupees, பில்லியன் கிளப் அப்படின்றது 10 lakh rupeesலயும் இந்த பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ட்ரில்லியன் கிளப் அப்படின்றது 1 கோடி ரூபாயில நீங்க இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் டைரக்டா நாங்க பண்ணலாமா அப்படின்னா இல்ல, இப்போதைக்கு ஸ்டார்ட் அப் அண்ட் பிரீமியம் கிளப்ல நீங்க டைரக்டா பிசினஸ்குள்ள உள்ள வரலாம். இப்போ எக்ஸாம்பிள், நீ ஒரு 1000 rupeesல ஒரு நபர் ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னா அவருக்கு ஒரு பக்காவான நியூட்ராசிட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் அவருக்கு கிடைச்சிடும். ஒரு பயங்கர வேல்யூபிளான ப்ராடக்ட் கிடைக்கும். அந்த ப்ராடக்டை வாங்கி அதை யூஸ் பண்ணி அது நல்லா இருக்கு அப்படின்றப்ப கண்டிப்பா நீங்க உங்க அப்ளைன் கிட்ட ஒரு 10 நபர்களை இன்ட்ரோடியூஸ் மட்டும் பண்ணுங்க. இப்படி ஒரு 10 நபர்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. அப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றப்ப கண்டிப்பா உங்களுடைய லீடர் உங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி அந்த 10 நபர்களையும் பிளான் கொடுத்து மினிமம் ஒரு 8 நபர்களை கண்டிப்பா உங்க பிசினஸ் டெவலப் ஆகிறதுக்காக அவங்க சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதுல ஒரு நபர் உள்ள வந்தார் அப்படின்னாவே டைரக்ட் ரெஃபரல் 50 rupees கிடைக்கும். எவ்வளவு கிடைக்கும்? 50 ரூபாய் கிடைக்கும். இங்க ஏ அண்ட் பி, இது ஒரு பைனரி பிளான். ஏ அண்ட் பி இங்க பைனரி மட்டும் இல்ல, இது கண்டிப்பா பிளான ஃபுல்லா அனலைஸ் பண்ணுனீங்க அப்படின்னா இங்க மேட்ரிக்ஸ் இருக்கு, லெவல் இருக்கு, பைனரி இருக்கு, சன்ஃபிளவர் இருக்கு, இங்க எல்லா பிளானுமே இருக்கு. வேர்ல்டுல எல்லா பிளானும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கம்பெனி
நம்ம ஆக்சிரோ இன்டர்நேஷனல். ஸோ இங்க ஒரு பேர் மேட்சுக்கு 200 rupees கொடுக்குறாங்க, 2 பேர் மேட்சுக்கு 400 rupees, 5 பேர் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா 1000 rupees கிடைக்கும். 25 பேர் கம்ப்ளீட் ஆகுதுன்னா ஒரு நாளைக்கு சீலிங் லிமிட் 5000 rupees. இங்க ஃபர்ஸ்ட் பேர் மேட்சிங் மட்டும் 1:2, 2:1 ரேஷியோட நமக்கு இன்கம் கொடுக்குறாங்க. சார் இது 1000 rupeesக்கு இதை சொல்றீங்க, இங்க நீங்க 10,000, 1 lakh, 10 lakh, 1 கோடி ரூபாய் வரைக்கும் சொன்னீங்க. ஸோ இது நான் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பா நீங்க இந்த 1000 rupeesல ஸ்டார்ட் பண்ணி ஜஸ்ட் இந்த இடத்துல கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. 1000 rupeesல நீங்க இங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க, ஸ்டார்ட் பண்ணி எங்களோட ஒரு 3 வருஷம் கூட நிக்க தயார் அப்படின்னா, உங்களோட டைமை எங்க கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பயணம் பண்ண தயார் அப்படின்னா, உங்களுடைய 1000 ரூபாய் ஐடி கண்டிப்பா 1 கோடி ரூபாய் ஐடியா மாறும். ஸோ எப்படி இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ட்ரெஷரர் பிளான் இன்ட்ரோடியூசிங் த பிசினஸ் பிளான் வேர்ல்டுல ஃபர்ஸ்ட் டைம் நாம தான் இந்த பிளானை இன்ட்ரோடியூஸ் பண்றோம். இங்க ஸ்டார்ட் அப்ல 1000 rupeesல நீங்க உள்ள வரீங்க. இந்த 1000 rupeesல உள்ள வந்து கண்டிப்பா கூட நிக்கிறப்ப உங்களுடைய ஐடி 10,000 ஐடியா மாறும். 10,000 ஐடியில இருந்து கண்டிப்பா 1 லட்சம் ரூபாய் ஐடியா மாறும். 1 லட்சம் ரூபாயில இருந்து 10 லட்சம் ரூபாய் ஐடியா மாறும். 10 லட்சம் ரூபாய் ஐடியில இருந்து 1 கோடி ரூபாய் ஐடியா மாறும். ஸோ இது எப்படி சார் மாறும் அப்படின்னா, நீங்க வாங்கக்கூடிய வருமானத்தை வச்சு, அதாவது ஏ அப்படின்ற நபர் நீங்க, பிசி அப்படின்றது ஒரு பேர் மேட்சிங் ஆனிச்சுன்னா உங்களுக்கு 200 rupees கிடைக்கும். அந்த ஒரு பேர் மேட்சோட 200 rupees உங்க அக்கௌண்ட்டுக்கு ரிலீஸ் ஆயிடும். செகண்ட் பேரோட 200 rupeesம் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ரிலீஸ் ஆயிடும். இந்த தேர்ட் பேர் இருக்கு இல்லைங்களா, அந்த தேர்ட் பேரோட ஐடி உங்க ஐடியிலே ஹோல்டிங் ஆகி 10,000 ஐடியா ஆக்டிவேஷன் ஆகிறதுக்காக. எக்ஸாம்பிள் 3, 6, 9, 12, 15, 18, 21. ஸோ இந்த மாதிரி இந்த ஐடிஸ் எல்லாமே மாறி உங்களுடைய 10,000 ஐடி அப்கிரேட் ஆகிறதுக்காக போகும். உங்களோட ஐடி 10,000 ஐடி அப்கிரேட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா டைரக்ட் ரெஃபரல் அங்க ஒரு 1000 rupees ஸ்டார்ட் பண்றப்ப 50 rupees கிடைச்சது, இங்க 500 rupees கிடைக்கும். ஒரு பேர் மேட்சிங் உங்களுக்கு 2,000 rupees கிடைக்கும். 2 பேர் மேட்சிங் உங்களுக்கு 4,000, 5 பேர் மேட்சிங் உங்களுக்கு 10,000 rupees கிடைக்கும். 10 பேர் மேட்சிங் ஆனிச்சுன்னா இங்க 20,000 rupees உங்களால ஏர்ன் பண்ண முடியும் பர் டே. ஸோ இது எவ்வளவு நாள்ல சார் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு 6 month ஆகும். இதுலயும் எவரி தேர்ட் பேர் கட் ஆகி கண்டிப்பா உங்களுடைய மில்லியன் கிளப் 1 லட்சம் ரூபாய் ஐடி கண்டிப்பா ஆக்டிவேஷன் ஆகும். அப்படி இந்த 2 கிளப், அதாவது ஸ்டார்ட் அப் அண்ட் பிரீமியம் கிளப் 1000+ நீங்க ஸ்டார்ட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, கண்டிப்பா டைரக்ட் ரெஃபரல் 50 rupees, பேர் மேட்சிங் 200 rupees கிடைக்கும். சீலிங் பர் டே 5,000 rupees சம்பாதிக்கலாம். அதாவது 5,000 rupees எப்படி சம்பாதிக்கலாம்னா, 1 day பேர் மேட்சிங் 25 பேர் ஆனிச்சுன்னா சம்பாதிக்கலாம். சேம் அதே மாதிரி தான் 1000 rupeesல பிரீமியம் கிளப்ல நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க. டைரக்ட் ரெஃபரல் 500 rupees கிடைக்கும், பேர் மேட்சிங் 2,000 rupees கிடைக்கும். சீலிங் வந்து பாத்தீங்கன்னா 20,000 கிடைக்கும். 1 day பேர் 10 பேர் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். ஸோ இது ரெண்டையும் ஜஸ்ட் சின்ன ஒரு கால்குலேஷன் பண்ணி பாக்குறப்ப, ஸ்டார்ட் அப்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 month கண்டினியூவா நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா 3 monthக்கு அப்புறம் டெய்லி சீலிங் 5,000 rupees டெய்லி சீலிங் அடிக்கலாம். இதுல 1,600 ரூபாய் எங்க போகும் அப்படின்னா உங்களுடைய பிரீமியம் கிளப் ஐடிக்கு போகும். மீதி இருக்கிறது 3,400 ரூபாய். டெய்லி நமக்கு 3,400 ரூபாய் வந்துட்டு இருக்கும். இப்போ 10,000 ஐடி ஆக்டிவேஷன் ஆயிடுச்சு, பிளஸ் இன்னொரு 3 month, டோட்டலா ஒரு 6 month நீங்க ஒர்க் பண்றீங்க. கண்டிப்பா பிரீமியம் கிளப்லயும் டெய்லி 20,000 வாங்கலாம். அதுல 6,000 1 lakh rupees ஐடிக்கு போகும். 14,000 ரூபாய் நம்மளுடைய டெய்லி வருமானம். டோட்டலா 17,400 ரூபாய் நம்மளுடைய இன்கம். இங்க இன்னும் ஒரே ஒரு விஷயம் இந்த இடத்துல நான் சொல்றேன். ஸ்டார்ட் அப் கிளப்ல, அதாவது நீங்க 1000+ ஸ்டார்ட் பண்ணி அது நீங்க பிரீமியம் கிளப் ஆகிற வரைக்கும் உங்களுடைய ரெடியூஷன் ஆயிட்டே இருக்கும். ஸ்டார்ட் அப்ல இல்ல நீங்க டைரக்டா ஸ்டார்ட் அப் அண்ட் பிரீமியம் சேர்ந்து பண்றீங்க அப்படின்னா இந்த ஸ்டார்ட் அப் கிளப்போட எவரி தேர்ட் பேர் கட் பண்ண மாட்டாங்க. பிரீமியம் கிளப்போட ஐடி மட்டும் தான் கட் பண்ணுவாங்க. இங்க ஃபுல் பேமெண்ட் உங்களுக்கு வரும். எவ்வளவு வரைக்கும் சார் வரும் அப்படின்னா, நீங்க 5 lakh rupees இன்கம் எடுக்கிற வரைக்கும் ஸ்டார்ட் அப் கிளப்ல உங்களுடைய ரிடக்ஷன் ஆகாது. எவரி தேர்ட் பேர் கட் பண்ண மாட்டாங்க. ஸோ லீடர்ஸோட சப்போர்ட்டிங்காக லீடர் நிறைய அடுத்த லெவலுக்கு வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பினான்ஸ்ல நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நாம ஒரு சிஸ்டத்தை சொல்லி அதை நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கு. இப்ப இங்க ஸ்டார்ட் அப்பும் பிரீமியம் டைரக்டா நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா எவரி தேர்ட் பேர் ஸ்டார்ட் அப் கிளப்ல மட்டும் கட் பண்ண மாட்டாங்க. பிரீமியம் கிளப் வரப்ப கண்டிப்பா எவரி தேர்ட் பேர் கட் பண்ணி ஒரு சேவிங்ஸ் மெத்தட் கட் பண்ணி கண்டிப்பா 1 lakh rupees ஆகும். இந்த இடத்துல டோட்டலா 3,400 பிளஸ் 14,000 எடுத்தீங்கன்னா 17,400 ரூபாய். ஒரு 3 ஐடி நீங்க டைரக்டா கண்டிப்பா பண்ணிருப்பீங்க. ஏன்னா டிஃபால்ட்டாவே ஜென்ரேட் ஆயிடும். அந்த 3 ஐடி ஆக்டிவேஷன் பண்ணி நீங்க ஒர்க் பண்றீங்க அந்த 3 ஐடிக்கு அப்படின்னா அப்ப 52,200 ரூபாய் டெய்லி இன்கம். அப்ப மந்த்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா
கண்டிப்பா 52,200 இன்ட்டு 30 15,66,600 ரூபாய் உங்களுடைய மந்த்லி வருமானம். சார் இதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? ஒரு 1000 ரூபாய் பிளஸ் ஸ்டார்ட் பண்ணி இந்த இண்டஸ்ட்ரியில சக்சஸ் ஆன பீப்புளோட நம்ம டிராவல் பண்ணி அவர் சொன்ன அத்தனை விஷயங்களையும் நம்ம கேட்டு மீட்டிங் ட்ரைனிங் எதுவுமே ஸ்கிப் பண்ணாம அத்தனை விஷயத்தையும் அட்டென்ட் பண்ணி அவர் கூட போனதுனால நமக்கு மாறின விஷயம். இதுக்கு முன்னாடியும் நாமளும் ஒரு வருமானத்துக்காக தான் காலையில நம்ம ஒரு 5 மணிக்கு 6 மணிக்கு அலாரம் வச்சு ஏந்திரிச்சு அறக்க பறக்க கிளம்பி சாப்பிடாமலும் லஞ்ச் பாக்ஸ்ல லஞ்ச் போட்டு கையில எடுத்துக்கிட்டு கரெக்டா அங்க 9 மணிக்கெல்லாம் போய் பயோமெட்ரிக்ல வச்சு அட்டனன்ஸ் ஃபில் பண்ணிட்டு அன்னைக்கு ஃபுல்லா அந்த மேனேஜர் என்ன வேலை சொல்றாரோ, அந்த ஓனர் என்ன சொல்றாரோ, நம்ம ஹையர் ஆபீஸ்ல என்ன வேலை சொல்றாரோ அத்தனை வேலையும் செஞ்சுட்டு மதியானம் சாப்பிடறது கூட டைம் இல்லாம அரிஞ்சுட்டா சாப்பிட்டுட்டு ஃபேமிலியில யாரு போன் பண்ணாலும் எனக்கு டைம் இல்லை, நான் பிஸியா இருக்கேன், நான் அப்புறம் கூப்பிடுறேன் அப்படின்னு இவ்வளவு விஷயங்களையும் சொல்லிட்டு திருப்பி சாயந்தரம் 6 மணிக்கு 7 மணிக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்க பயோமெட்ரிக் வச்சுட்டு அரிஞ்சுட்டா வீட்டுக்கு வந்து அந்த லஞ்ச் பாக்ஸ் தூக்கி போட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா நைட்டு டின்னர் முடிச்சுட்டு ஃபேமிலி கூட பேசுறதுக்கு நமக்கு டைம் இல்லாம இல்ல, நம்மளால ரெஸ்ட் எடுக்கணுன்றதுக்காக திருப்பி ரெஸ்ட் எடுத்து அப்படியே வருஷம் ஃபுல்லா ஓடி 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 யாரோ ஒருத்தருக்காக உழைச்சோம். அந்த உழைப்பு 30 நாள் உழைச்சாதான் 35வது நாள் ஒரு 10,000 5,000 20,000 ஒரு 50,000 சம்பளம் கூட நமக்கு கிடைக்கும். இங்க கூட உங்களுடைய பினான்சியல் ஃப்ரீடம் ஆகிறதுக்காக, நீங்க ஹெல்த்தியா இருக்கிறதுக்காக, ஒரு ஹாப்பினஸா வாழ்றதுக்காக, ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்காக, உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக இந்த வாய்ப்பை கொடுத்த நபர்கள் உங்க கூடவே இருந்து நீங்க எப்படிலாம் இந்த பிசினஸ்ல ஜெயிக்கலாம், எப்படிலாம் இந்த பிசினஸ்ல மிகப்பெரிய லெவல்ல மாறலாம், எப்படி ஒரு லைஃப்பை நீங்க மாத்தலாம் அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்ததோட மாற்றம் கண்டிப்பா இந்த வருமானம் உண்மையா நீங்க உழைச்சி நின்னீங்க அப்படின்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுடைய டெய்லி வருமானம் கண்டிப்பா 52,200 ரூபாய் சம்பாதிக்க முடியும். மந்த்லி 15,66,000 ரூபாய் டெஃபினட்டா சம்பாதிக்க முடியும். ஒரு 10% வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் ஒரு 1,56,000 ரூபாய் கண்டிப்பா சம்பாதிக்க முடியும். ஸோ இது கேரண்டி. ஸோ அதுக்கு யாருக்காக உழைச்சிட்டு இருந்தோம் இல்லைங்களா, அந்த உழைப்பை உங்களுக்காக நீங்க உழைக்க தயாரானீங்க அப்படின்னா இது டெஃபினட்டா கிடைக்கும். கண்டிப்பா இங்க 1 லட்சம் ரூபாய் ஐடி இருக்கு, 10 லட்சம் ரூபாய் ஐடி இருக்கு, 1 கோடி ரூபாய் ஐடி இருக்கு. அப்போ 1 லட்சம் ரூபாய் ஐடியில நீங்க டைரக்டா ஒரு நபரை அறிமுகப்படுத்தி அவரோட ஐடி நீங்க 1000 அறிமுகப்படுத்துற நபர் தான் இங்க அடுத்தது 1 லட்சம் ரூபாய் ஐடி மாறும். அப்போ 5,000 ருபீஸ் கிடைக்கும் டைரக்ட் ரெஃபர், ஒரு பேர் மேட்சிங் 20,000, ஒரு நாளைக்கு சீலிங் லிமிட் 2 lakh rupees. அதுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிராண்டடான வாட்ச் இல்ல ஸ்கூட்டர், ஒரு டைமண்ட் ரிங் இல்ல வாட்டர் பியூரிஃபை இந்த மாதிரியான ப்ராடக்ட் கிடைக்கும். அடுத்தது பில்லியன் கிளப் 10 லட்சம் ரூபாய் ஐடி ஆக்டிவேஷன் ஆயிடுது. நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ண நம்பர் ஐடியும் 10 லட்சம் ரூபாய் மாறுறப்ப கண்டிப்பா டைரக்ட் ரெஃபர் உங்களுக்கு 50,000 எங்க 50 ரூபாயில ஸ்டார்ட் பண்ணது இங்க 50,000 வந்து நிக்குது. ஸோ இங்க ஒரு பேர் மேட்சிங் 2 lakh rupees, ஒரு சீலிங் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா 20 lakhs rupees. இங்க இதுக்கு உங்க பேர்ல ஒரு இடம் ரிஜிஸ்டர் ஆகும். ட்ரில்லியன் கிளப் அப்படின்றது 1 கோடி ரூபாய் ஐடி. கண்டிப்பா இந்த 1 கோடி ரூபாய் ஐடி நீங்க அறிமுகப்படுத்தினோட ஐடி மாறுறப்ப டைரக்ட் ரெஃபர் உங்களுக்கு வந்து 5 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கும். ஒரு 50 ரூபாயில ஒரு 1000 ரூபாயில பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி டைரக்ட் ரெஃபர் ஒரு நபர் மூலியமா அவருக்கு தேவையான விஷயத்துல அத்தனை விஷயமும் ஒரு லீடர் ஃபாலோ பண்ணி குடிச்சதுனால அவரோட ஐடி 1 கோடி ரூபாய் ஐடியா மாறுது. இப்ப அவர் மூலியமாவே 5 லட்சம் ரூபாய் டைரக்ட் ரெஃபர், ஒரு பேர் மேட்சிங் 20 lakh rupees, ஒரே ஒரு பேர் மேட்சிங் ஆனிச்சுன்னா 20 lakh rupees, 20 லட்சம் ரூபாய். ஒரு சீலிங் இங்க 1 கோடி ரூபாய் கண்டிப்பா இருக்க முடியும். இங்க உங்களுக்கான இங்க ப்ராடக்ட்ஸ் என்ன கொடுக்கணும்னா உங்க பேர்ல ஒரு வில்லா ரிஜிஸ்டர் ஆகும். ஸோ அடுத்தது ஐடிபி இன்டர்நேஷனல் டர்ன் ஓவர் பெனிஃபிட். இங்க ஆக்சிஸ் ஸ்டார் அப்படின்னு வந்துட்டீங்கன்னா கம்பெனியோட ரேங்க் லிஸ்ட்ல நீங்க வந்துடுறீங்க. ஆக்சி ரைசர் அப்படின்றது ஒரு 10,000 ரூபாய் வருமானம் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 5,000 ரூபாய் ராயல்ட்டி உண்டு. ஆக்சி ரைடர் அப்படின்றது 20,000 வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 10,000 ரூபாய் ராயல்ட்டி உண்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு 16 ரேங்க் இருக்கு. ஸோ இந்த ரேங்க் ஒரு மிகப்பெரிய லெவல்ல நமக்கு ஒரு 100 கோடி ரூபாய் வரைக்கும் இங்க ராயல்ட்டி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அடுத்தது ரீபர்ச்சேஸ் இன்கம். கம்பெனியோட ஓன் ப்ராடக்ட்டை இங்க ரீபர்ச்சேஸ் பண்ணலாம். இல்ல உங்களோட அத்தியாவசிய செலவுகள் இருக்கு இல்லைங்களா, அதையும் இங்க ரீபர்ச்சேஸ் பண்ணி வருமானமா மாத்தலாம். அது என்ன சார் அத்தியாவசிய செலவுகள் அப்படின்னா நீங்க காலைல தூங்கி எந்திரிச்சு எடுத்துக்கிற பேஸ்ட், பிரஷ், சோப்பு, ஹேர் ஆயில், ஷாம்பு, அரிசி, பருப்பு, புளி, மிளகா, போடுற ட்ரெஸ்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணக்கூடிய அத்தனை விஷயங்களுமே, செப்பலா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், கறி கடையா இருக்கலாம், காய்கறி கடையா இருக்கலாம், ஃப்ரூட்ஸ் வாங்கலாம், ட்ரெஸ் எடுக்கலாம், ஜுவல்லரியில போய் நகை எடுக்கலாம். ஸோ எந்த ஷாப்ல வாங்கினாலும் இங்க உங்களுக்கு ரீபர்ச்சேஸ்க்கான மிகப்பெரிய லெவல்ல இன்கம் இருக்கு. ஸோ அது எப்படி சார், நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஒரு 1,340 ரூபாயோ இல்ல 1000 ரூபாயோ கொடுத்து பிசினஸ்ல ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. அதுக்கு உங்களுக்கு வேல்யூபிளான ப்ராடக்ட் வந்திருக்கும். அந்த ப்ராடக்ட் மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஐடியில ஒரு 30,000 ஒருத்துல வவுச்சரும் இருக்கு. 30,000 ஒருத்துல
வவுச்சரும் இருக்கும். அந்த வவுச்சரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஆக்ஸி அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு பிளாட்ஃபார்ம் நம்ம இங்க கிரியேட் பண்ணியிருக்கோம். அது என்ன சார் ஆக்ஸி? ஆக்ஸியோட பிளாட்ஃபார்ம் என்ன அப்படின்னா, கண்டிப்பா இன்னைக்கு Zomato, Swiggy, Ola, Uber, Amazon, Flipkart இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் எல்லாமே இருக்கு. இந்த அப்ளிகேஷனோட ஒர்க்லாம் என்ன அப்படின்னா, ஒரு கஸ்டமரையும் ஒரு கடையும் கனெக்ட் பண்ற ஜஸ்ட் ஒரு அப்ளிகேஷன். ஒரு 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 ஹோட்டலையும் ஒரு கஸ்டமரையும் கனெக்ட் பண்ற ஜஸ்ட் ஒரு அப்ளிகேஷன். ஸோ இந்த மாதிரி தான் அதனுடைய ஒர்க் எல்லாமே. ஒரு பைக்லயும் ஒரு கஸ்டமரையும் கனெக்ட் பண்ற ஒரு அப்ளிகேஷன். ஸோ இதுதான். ஸோ இது எல்லாமே ஸ்டார்டிங்ல கொண்டு போறப்ப எந்த ஓனர்ஸும் அக்செப்ட் பண்ணிக்கல. பட் இன்னைக்கு அது இல்லாம உலகமே இல்லாத அளவுக்கு மாறிட்டு இருக்கு. சேம் அதே விஷயத்தை இன்னைக்கு நாம எடுத்திருக்கோம். ஆனா பட் அவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இங்க நீங்க எந்த ஷாப் வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். எந்த ஷாப் வேணாலும் ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒரு சூப்பர் மார்க்கெட் பண்ணலாம், ஒரு வெஜிடபிள்ஸ் பண்ணலாம், ஒரு ஃப்ரூட்ஸ் கடை பண்ணலாம், ஒரு பீஃப் கடை, ஸோ அடுத்தது ஒரு ஃபிஷ் கடை. ஸோ இந்த மாதிரி கிராசரி, இந்த மாதிரி எத்தனை ஷாப்பை வேணாலும் இங்க நீங்க டைப் பண்ணிட்டே இருக்கலாம். ஒரு பேக்கரி ஐட்டம்ஸா இருக்கலாம், ஒரு பெட்ரோல் பம்ப், ஸோ எதை வேணாலும் நீங்க டைப் பண்ணிட்டே இருக்கலாம். டைப் பண்றதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஸோ எக்ஸாம்பிள், ஒரு நபர் இங்க ஒரு 10,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்றாரு அப்படின்னா, மினிமம் ஒரு 10% கம்பெனிக்கு வந்து சர்வீஸ் சார்ஜா கொடுக்கணும். என்ன சார் சர்வீஸ் சார்ஜ் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு பொருள் சேல்ஸ் ஆகணும்னா இங்க உங்களுக்கு எல்லாமே தெரியும், மார்க்கெட்டிங் வெரி 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 இம்பார்ட்டன்ட். மார்க்கெட்டிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மார்க்கெட்டிங் சப்போர்ட் ஃபுல்லா யார் எடுத்துக்கிறாங்கன்னா நாம தான் எடுத்துக்க போறோம். அதுக்காக அவங்க கடைக்காரங்க வந்து எந்த விதமான மந்த்லி சர்வீஸ் சார்ஜோ, வெப்சைட் ஹேண்ட்லிங்கோ, லேபர் மெயின்டெனன்ஸோ எதுவுமே அவங்க பண்ண போறது கிடையாது. அவங்க பண்றது ஒரு அக்ரிமெண்ட். அவங்க கொடுக்கக்கூடிய கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்றாங்க இல்லைங்களா, அதுல இருந்து மினிமம் 5%, 10%, 20%, 40% வரைக்கும் கொடுக்கலாம். சாரி, 20% வரைக்கும் கொடுக்கலாம் ஷாப்பை பொறுத்து. அப்ப ஒரு 10% அப்ராக்சிமேட்டா ஒரு 1000 rupees கொடுக்குறாங்க அப்படின்னா, உங்களுடைய அந்த 30,000 வேலட்ல இருந்து 40%, அதாவது 400 ரூபாய் ரிப்பீட் உங்களுக்கே வந்துடும். ஸோ அடுத்தது 19 லெவலுக்கு ஒரு 1% எடுத்து 10 rupees பர் ஹெட்டுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அடுத்தது ஷாப் டைப், எந்த நபர் ஷாப் டைப் பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு 50 rupees, 5% 50 rupees கொடுக்குறாங்க. ஸோ அடுத்தது ரைடர்ன்ற ரேங்க்கு ஒரு 20% கொடுக்கும் சார், 2% கொடுக்குறாங்க 20 rupees. ட்ரீம்ன்ற ரேங்க் 2% கொடுக்குறாங்க, அதுவும் 20 rupees கொடுக்குறாங்க. ஸோ ஸ்பாட்ன்ற ரேங்க் 1%, அதாவது 10 rupees, 1000 rupeesக்கு இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அடுத்தது கேப்டன் அப்படின்ற ரேங்க் 1% சொல்லி 10% அங்க 10 ரூபாய் அங்க கொடுக்குறாங்க. ஸோ அடுத்தது இது எல்லாமே ஆக்சியோட ப்ராஜெக்ட்ஸ். இன்னைக்கு லைவ் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, கம்மிங் ப்ராஜெக்ட்ஸும் எல்லாமே இருக்கு. ஸ்மார்ட் இ ஷாப்பிங் தான் இப்ப பார்த்தோம். ஆக்சி சேனல் பார்ட்னர் பார்த்தாச்சு, ஆக்சி நியூட்ராசிட்டியிலும் பார்த்தாச்சு, ஆக்சி டைரக்ட் செல்லிங் பார்த்தாச்சு. ஸோ மை ட்ரீ மை பர்த், அதாவது நம்ம இந்தியா ஃபுல்லா எல்லாருமே ஒரு மிகப்பெரிய லெவல்ல நம்ம ப்ராஜெக்ட் மூலியமா ஒவ்வொரு ஏரியாலும் மரக்கன்றுகள் நடணும் அப்படின்றது. ஸோ அடுத்தது ஆக்சி பே, ஜிபே, போன்பே மாதிரி ஆக்சி பே. ஸோ இது கம்மிங் சாட்டர்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரீ லான்ச்சிங் பீரியடா மாறுது. ப்ரீ லான்ச்சிங் பீரியட்னா என்ன அப்படின்னா, ஸோ நம்மளுடைய ஸ்மார்ட் இ ஷாப்பிங் மூலியமா சேனல் பார்ட்னர் ஷாப்ல மட்டும் நம்மளுடைய ரெடீம் வேலட்ல இருக்கக்கூடிய வவுச்சர்ஸ்ல ரெடீம் ஆகி உங்க வேலட்டுக்கு வந்துடும். நீங்க பர்ச்சேஸ் பண்ணிருந்தீங்கன்னா அந்த பேமெண்ட்டை அந்த ஷாப்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணி அதுல நீங்க பே பண்ணிக்கலாம். அது மட்டும்தான் இப்போதைக்கு வரப்போகுது. கண்டிப்பா இப்போ வரைக்கும் ஒரு 3,60,000 கஸ்டமர்ஸ் நம்மளுடைய ஆக்சில இருக்காங்க. என்னைக்கு 10 lakhs கஸ்டமர் வருதோ அன்னைக்கு வந்து அபிஷியல் லான்ச்சிங். அபிஷியல் லான்ச்சிங்னா என்ன அப்படின்னா, எந்த ஷாப்ல வேணாலும் இன்னைக்கு ஜிபே, போன்பே எப்படி யூஸ் பண்றீங்களோ அது மாதிரி ஆக்சி பே நீங்க யூஸ் பண்ணலாம். அது யூஸ் பண்றதுனால உங்களுக்கு ஒரு வருமானங்கள் மிகப்பெரிய லெவல் அதுல இருக்கு. அடுத்தது ஆக்சி சிட்டின்றது கம்மிங் ப்ராஜெக்ட்ஸ், ஆக்சி சர்வீஸ் அப்படின்றதும் கம்மிங் ப்ராஜெக்ட்ஸ், ஆக்சி ப்ரோக்யூர்மெண்ட் அப்படின்றதும் கம்மிங் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, கண்டிப்பா நாமினி ஃபெசிலிட்டி இருக்கு. ஸோ ஸ்பெஷல் ட்ரைனிங் இருக்கு. அடுத்தது யூனியன் மெம்பர்ஸ், இன்னைக்கு இந்தியாவில் யூனியன் மெம்பர்ஸ் உருவாக்குன ஒரே ஒரு கம்பெனி நம்ம ஆக்சிஸ் இன்டர்நேஷனல். ஸோ 30 நாள்ல 100% ரிட்டர்ன் பாலிசி இருக்கு. வீக்லி 2 times இன்கம் ரிலீஸ் பண்றாங்க. ஸோ 5% டிடிஎஸ் அண்ட் 5% அட்மின் சார்ஜஸ் எல்லாமே கம்பெனி கண்டிப்பா, ஏன்னா கவர்மெண்ட் சொன்ன அத்தனை விஷயங்களும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி ஜென்ரேஷன் ஆயிடும் 3 ஐடி. ஸோ இவ்வளவு நேரம் இந்த பிளானை கேட்ட அத்தனை நபர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ ஒரே ஒரு விஷயம் உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். கண்டிப்பா வீட்டுக்கு போயிட்டு உங்க வீட்டுல இருக்க கண்ணாடி முன்னாடி நின்று ஸோ கேளுங்க, இந்த கண்ணாடி முன்னாடி ஒரு கேள்வி கேளுங்க. இப்ப நான் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை, பிசினஸ் இல்ல வேலை, நான் போயிட்டு இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல், இது எல்லாமே ஃபியூச்சர்ல ஒரு 2 or 3 years இல்ல ஒரு 10 years அப்புறம் பரவாயில்ல, ஒரு 10 வருஷம் கழிச்சு என் லைஃபை மாத்தும், மிகப்பெரிய லெவல்ல மாத்தும். என் ஃபேமிலி நான் ஒரு கடன் இல்லாத ஒரு லைஃபை வாழ வைப்பேன். அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அத்தனை விஷயம் என்னால பண்ண முடியும். ஒரு நிம்மதியான வாழ்க்கை, ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை, பினான்சியலா ஃப்ரீடம் ஆகி
நீங்க போவோம் அப்படின்னா தாராளமா நீங்க அதை நோக்கி பயணம் பண்ணுங்க. கண்ணாடி பார்த்து நீங்களே கொஸ்டின் கேளுங்க. தாராளமா அது பின்னாடி போங்க. இல்லாட்டினால் கண்டிப்பா அது இல்ல அப்படின்னு சொல்லி உங்க மனசுல 1% தோணுச்சுனாலும் எங்க கூட வெறும் 3 வருஷம் நில்லுங்க. வெறும் 3 வருஷம். ஒரு 3 வருஷம் நின்னீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க லைஃப்ல மிகப்பெரிய லெவல்ல மாத்துறதுக்கு நாங்க சப்போர்ட்டிவா கூட இருக்கோம். ஸோ விஷ் யூ ஆல் சக்சஸ். தேங்க்யூ ஸோ மச். ஸோ எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. நீங்க சார் ஒரு அற்புதமான பிளான் பஸ் கொடுத்தாங்க. சாருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள். அது மாதிரி நிறைய பேர்